மிஸ்கினுடைய பேர் சண்முக ராஜன். இது அவருடைய ஒரிஜினல் பேர். சண்முகராஜன் என்னவா சினிமாவுக்கு என்னவா மாறுறாரு, மிஸ்கின்னா மாறுறாரு. ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது. சங்கர்கிட்ட உதவியாளர், அவ்வளோதான். அவர் ஒரு டைரக்டர். இப்படி பல டைரக்டர் அப்படி தான் உருவாகிறான். இவரை எல்லா படத்தையும் பார்க்குறவர், அவரும் எல்லா படத்தையும் பார்க்குறாரு. இவரும் கதை திருட்டு, இவரும் கதை திருட்டு. ரெண்டு கதை திருட்டு ஒன்றா உட்காந்து. நீ இங்கிலீஷ் திருட்டு, நானும் இங்கிலீஷ் திருட்டு. நீ ஜப்பான் திருட்டு, நானும் ஜப்பான் திருட்டு. மணிரத்னம் திருடுறாரு, நீயும் திருடுறா, நானும் திருடுறேன். என் தமிழ் படத்தில் கிரியேட்டிவாக கதையை உருவாக்குங்க போயா. மிஸ்கினை பொறுத்த வரை தன்னை மிகப்பெரிய சத்யஜித்ரே இப்படியான ஒரு கனவுலகில் வாழுகிற ஒரு கற்பனை மனிதன். பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு, நடிச்சிருவும் இருக்காரு. ஸோ அவருடைய சினிமா உலக பயணம் எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? அவர் சென்னையில் உள்ள புத்தக கடையில் ஒரு சேல்ஸ்மேன். இதுதான் காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அவங்க அப்பா அங்கே ஒரு சாதாரண பேக்கரி உரிமையாளர். இவர் சென்னைக்கு வேலை தேடி வந்து லேண்ட்மார்க்கில் ஒரு புக் செல்லர். அப்போ புக் செல்லருக்கு என்ன வேலைன்னா, புத்தகம் நிறைய படிக்கிறதுக்கு நிறையா இலவசமாக இருக்கும். அப்போ நிறைய புத்தகங்களை படிக்கிறார். ஏன்னா 24 மணி நேரமாக நீங்கள் புத்தக கடையில் புத்தகங்க வரமாட்டான். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் வருவோம். அப்போ மீதி நேரம் என்ன பண்ணுறது, ஓய்வு நேரத்தை புத்தகம் வாசிப்பது தான் அவருடைய வேலை. இவர் ஒரு டைரக்டர் மிஸ்கின். இந்த மிஸ்கின்கிறது ஒரு நாவலில் உடைய கதாபாத்திரம். அந்த நாவலுடைய கதாபாத்திரத்தை தான், அதாவது டாஸ்தோவ்ஸ்கி கதாபாத்திரத்தில் மிஸ்கின்கிற ஒரு கதாபாத்திரம் பிடிச்ச உடனே இவர் அந்த பேரை வச்சுக்கிட்டார். லேண்ட்மார்க்கில் உலக இலக்கியங்கள் பூரா இருக்கும், உலக அரசியல் பூரா இருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீகங்கள், திரைப்படம் எல்லாம் அங்கே இருக்கும். இதை படிப்பதற்கு மிக எளிதாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கு? மிஸ்கினுக்கு. மிஸ்கினுடைய பேர் சண்முக ராஜன். இது அவருடைய ஒரிஜினல் பேர். சண்முகராஜன் என்னவா சினிமாவுக்கு என்னவா மாறுறாரு, மிஸ்கின்னா மாறுறாரு. கிறித்துவ மதத்தை சேர்ந்தவர். அதனால தான் அவருக்கு அந்த மிஸ்கின்கிற பேர் பிடிக்குது. அப்போது இவருக்கு இயற்கையாகவே திரைப்பட ஆர்வம். எப்படியாவது திரைப்படத்தில் ஜெயிக்கணும். அப்போ அந்த லேண்ட்மார்க்குக்கு நிறைய இயக்குநர்கள் ரெகுலராக வர்றாங்க. அதாவது டைரக்டர் கதிர் வர்றாரு, வெற்றிமாறன் வர்றாரு, இப்படி நிறைய பேர், நாசர் வர்றாரு. எங்கே லேண்ட்மார்க்கு புத்தகம் வாங்குறதுக்கு இவங்கெல்லாம் புத்தக கடை வாடிக்கையாளர்கள். இப்போ இந்த புத்தக கடை வாடிக்கையாளர்கள் பூரா அங்கே வாங்க போகும்போது, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். இந்த சினிமா பற்றி இந்த நாவல் புத்தகம், இந்த நாவல் நான் படித்து முடிச்சிட்டேன், இந்த சினிமாவுக்கு இந்த கதைக்கான கரு இருக்குது சார். இப்படி ஆங்கில நாவலை பூரா படிக்கக்கூடிய நபர் யார்? மிஸ்கின். கமலஹாசன் அங்கே போகிறார். கமலஹாசன் போய் நாவல் வாங்க ஆரம்பிக்கிறார். சார் எனக்கு சினிமா, எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்படி கமல்ட்டையும் கேட்குறாரு. ஆக இவரை பொறுத்த வரைக்கும் லேண்ட்மார்க்கு தொழில், புத்தக கடையில் ஒரு புக் செல்லர் கடையில், லேண்ட்மார்க்கு ஒரு பெரிய கடை. இங்கே வர சினிமா பிரபலங்களை மூலம் சினிமா வாய்ப்பு தேடுறாரு. வாய்ப்பு தேடுகிற பொழுது இவன் கொஞ்சம் ஆங்கில இலக்கியம், நாவல், அரசியல், சினிமா எல்லாத்தையும் அப்டேட்டில் வச்சுருக்கானே இந்த பையன். சரி, இவன் நமக்கு ஏதாவது சந்தேகத்துக்கு யூஸ் ஆவான். இப்படி சினிமாக்காரங்க பூராமல் ஒரு மனசில் ஏற்றிக்கிறாங்க. இப்படி பண்ணதில் வில்சன் செல்வம் பெரிய டைரக்டர், யூத்து படம் எடுத்தவர். அவரை சரிப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், நீ வா. இதற்கு நடுவில் இசையிலையும் கொஞ்சம் ஆர்வம். இசை ஆர்வம், ஆல்பத்தை நிறைய, எந்த இசை ஆல்பம் வந்தாலும் போட்டு பார்ப்பார்.
இதில் சுதி கம்மியாக இருக்குது, தாளம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய அளவு இயற்கையான ஆர்வத்தை வளர்த்துட்டார். வளர்த்த பிறகு தான் வின்சென்ட் செல்வம் படத்தில் பெரிய யூத்து படம், இதில் சுந்தர் அவருக்கு நண்பராகிறார். சுந்தர நண்பராகி கதை இலாக்காவில் இவரை சேர்த்துக்கிறாங்க. ஏன் கதை இலாக்காவில் சேர்த்துக்கிறான்னா, நிறைய நாவல் படிப்பார், ஆங்கில நாவல், தமிழ் நாவல், புத்தக கடையில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுவார். அப்போ இவனுக்கு நிறைய மற்ற டைரக்டர்களுக்கும் மற்ற ஆட்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அப்போ அந்தந்த கதாபாத்திரத்தை பற்றி இவருக்கு அத்துப்படி. சரிப்பா, டிஸ்கஷனில் வா. அப்போ இந்த டிஸ்கஷனில் இவர் பயன்படுத்தப்படுகிறார். அப்போ இதில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமா ஆர்வத்தில் உள்ளே வந்தாலும் யாருக்கும் கட்டுப்படுறதில்லை. அவன்டா பெரிய டைரக்டர், ஏங்க அது தப்புங்க, இது ஓட்ட, இது உடசல்னா விரட்டி விட்டுறாங்க. இவரை விரட்டி விட்டுறாங்க. ஏன் விரட்டி விட்றாங்கன்னா, சினிமாவில் அவர்கள் சீனியர், இவர் ஜூனியர். ஜூனியர் போனால் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறது, எல்லாத்தையும் இவர் கதை அதிகமாக தெரியும், இந்த மண்டக்கணத்தில் அவரும் டாமினேஷன் பண்ணுறது. அவன் ஒன்றுமே இல்லாமல் மண்டக்கணமாக இருப்பான் சினிமா டைரக்டர், ஒன்றுமே தெரியாது, இந்த அட்டையில் ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது. சங்கர்கிட்ட உதவியாளர், அவ்வளோதான், அவர் ஒரு டைரக்டர். இப்படி பல டைரக்டர் அப்படி தான் உருவாகிறான். இப்போ அதே கதை மிஸ்கின் எல்லாத்துக்குமே டாமினேட் பண்ண ஆரம்பித்த பிறகு யாருமே கதை இலாக்காவில் சேர்த்துறதில்ல. இப்போ இப்படி சினிமா பக்கம் வராதே விரட்டி விட்டுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, எங்கே போயிடுறாரு, புக் ஷாப்புக்கே போயிடுறாரு. லேண்ட்மார்க்கே மறுபடியும் வேலைக்கு சேர்ந்தார். இந்த பயிருக்கு தேர மாட்டானுங்க, நம்மளை ஒருத்தருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் நாவல், கதை, இலக்கியம், ஆன்மீகம், காமிக்ஸ் எல்லாம் படித்து முடித்து ஒரு மசாலா கலவையான அறிவு. இந்த மசாலா கலவையான அறிவில் சினிமாக்காரன் பூரா முட்டா போய, எதுவும் தெரியாது, நம்ம சொல்கிறத கேட்பானுங்கன்னா விரட்டி விட்டாச்சு. விரட்டி விட்ட பிறகு கதிர் ஒரு படம் எடுக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, வாலியை வச்சு ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. இவருடைய நண்பர் கதிர், அவர் தான் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர். ஆள் தோட்ட பூபதி அப்படி ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டை இந்த படத்தில் சேர்த்துனுங்கிறார். இவர் அந்த படத்தில் உதவி இயக்குனர், யூத்தில் உதவி இயக்குனர். ஆனால் அந்த வாலி எவ்வளோ பெரிய ஆள், அவர் பாட்டை தூக்கிட்டு இந்த பாட்டை உள்ளே சொருக முடியாதுங்கிறாங்க. இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும், தயவுசெய்து இந்த பாட்டை உள்ள சேர்த்துங்கிறார். வாலி கோச்சுக்குவார், வாலி மீறி சேர்த்த முடியாதுன்ட்டார். யார், வின்சென்ட் செல்வா. இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே பூந்து டப்பிங்கில், எடிட்டிங்லாம் வாலி பேரை போட்டு இந்த படத்தை ஏற்றிட்டார், இந்த பாட்டை ஏற்றிட்டார். இது படம் ஃபஸ்ட் காப்பி போட்டு பார்ப்பாங்கல்ல, போட்டு பார்க்கும்போது தான் பார்க்குறாங்க, இந்த பாட்டு அவர் எழுதலையே, அவர் எழுதுகிற பாட்டு வேறு, இந்த பாட்டு வேறு. இல்லை, இந்த பாட்டு நல்ல ஹிட் ஆகும். பார்த்தா பாட்டு நல்லா இருக்கு. அப்போது வாலிகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பாட்டை நான் இதில் சேர்த்தலை, ஆனால் உங்கள் வாலி பாடல்களும் இந்த பாட்டை போட்டோம், அதில் அதையும் எடுத்துடுறோம், தவறு நடந்து போச்சு. ஆனால் அந்த படம், இந்த படத்துக்கு, இந்த பாட்டு, இந்த சீனுக்கு நல்லா இருக்கு, அதனால் தயவுசெய்து இதை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாலிட்டு கேட்குறோம். வாலி பெருந்தன்மையாக சரி வச்சுக்கப்பாங்கிறார். பட்டி தொட்டியெல்லாம் இந்த படம் ஹிட்டு, இந்த பாட்டு ஹிட்டு. இதுதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. கடைசியாக என்ன நடந்ததுன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் இதை பார்த்துட்டே இருக்கார். எல்லாவளும் இழுத்து போட்டு சேரான். யார் அந்த பையன், எஸ்ஐசி விஜய் 2 பேருமே. அப்போ நான் ஏன் என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற, என்கிட்ட பல பேர் இப்போ பள்ளி அழிச்சிட்டு போகிறான், எல்லா வாய்ப்பு கேட்டு உங்களை காக்கா முடிக்கிறதுக்கு பேசுவான், நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை ரெடி பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டு மிஸ்கின் விஜய் அப்பாட்டியும் சொல்கிறாரு. அப்போது கண்டிப்பாக இவங்கிட்ட ஒரு திரும்பி எங்கே வேலை பார்த்தான், என்ன ஏது, அப்போது இவன் வேலை பார்த்த புத்தக கடை லேண்ட்மார்க்கு
எல்லா கதையும் விஜய்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் சொல்கிறாங்க. சரி, இவங்க ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குது, இந்த எல்லா படத்தையும் எல்லா வேலையும் தூக்கி போட்டு செய்கிறான், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். சரிப்பா, ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வா. யார்கிட்ட? மிஸ்கின்ட்ட. விஜய் அப்பாவும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சித்திரம் பேசுதடின்னு இவருக்கான முதல் படம் இவர் இயக்குகிற வாய்ப்பு வருது. அதில் கானா உலகநாதன், வாழ மீனுக்கு வழங்கு மீனுக்கு கல்யாணம், இந்த கானா பாட்டை செத்த வீட்டில் பாடிட்டு இருந்தார் கானா உலகநாதன். கானா உலகநாதன் வட சென்னையில் சோக பாட்டு பாடுவதில் நீங்கள் பெரிய விட்பன்னர். இந்த கானா உலகநாதனை இந்த பாட்டை கொண்டு வந்து வாழ மீனுக்கு வழங்கு மீனு கல்யாணங்கிற கானா உலகநாதன், அந்த மஞ்சள் சேரி பெண்ணு, இதெல்லாம் தத்ரூபம் வட சென்னை அப்படியே படமாக்குறாரு. வட சென்னை கல்ச்சரை அப்படியே படமாக்குறாரு. இந்த படம் சினிமா ஃபீல்டில் பேசுபொருளாக மாறிடுச்சு. அப்போ இவரை யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்கின்னா யார்? மிஸ்கின் வட சென்னை ஆளா? வட சென்னை கலாச்சாரத்தை அப்படியே பதிவு பண்ணுறாரு. இதுதான் இவருக்கு அடுத்த பிரேக். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 2008 அது மிகப்பெரிய ஹிட்டு. அதாவது ஃபிலிம்பேர் விருது அவருக்கு வாங்கி கொடுக்குது. 5 முதல் படம் சித்திரம் பேசுதடி, இவருக்கு ஒரு பெரிய பிரேக், ஒரு பெரிய பேர். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் 5 படம், அதுவும் ஒரு பெரிய ஹிட். யதார்த்தத்தை சினிமாவில் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், இந்த மரியாதை அவருக்கு வந்துருச்சு. அதை அடுத்து நீங்கள் நந்தலாலா கதாநாயகன். அப்போது இவருக்கு இளையராஜாவை பொறுத்த வரைக்கும், இளையராஜா இவருக்கு ஒரு பெரிய குரு. இளையராஜா கூட இசை ஆல்பத்தில் தர்க்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு இவரை இளையராஜா அனுமதிப்பார். அப்பா அப்பா அப்பா, சில சமயம் இதை மாற்ற அதை மாற்ற, டே போடா நீ உனக்கு மாற்றவே முடியாது, விரட்டி விட்டுருவார். அப்புறம் போயிடுவார். அப்புறம் திருப்பி வருவார். சரி, வர சொல்ல அவனை. இளையராஜாவுக்கும் மிஸ்கினுக்குமான உறவு இப்படி தான் போகுது. இதுக்கு நடுவில் இவரை கமல் எனக்கு ஒரு படம் பண்ணுங்கிறார். இதெல்லாம் பார்த்த கமலை பொறுத்த வரைக்கும் சினிமா உலகளுடைய பெரிய ஜாம்பவம். எந்த படம் இங்கிலீஷு, ஹிந்தி, ஜப்பான் மொழி, ரஷ்ய மொழி, ஹாலிவுட்டு, கோலிவுட்டு, பாலிவுட்டு எல்லா படத்தையும் விடாமல் பார்த்துருவார். என்ன இருக்குது அதில், கதை இருக்குது. இவரும் அதே மாதிரி இஞ்சி பஞ்சு ஆங்கில படம், ஜப்பான் படம் எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாள். அப்போ 2 பேரும் டிஸ்கஷனில் உட்காடுறாங்க. இவர் கதை சொல்கிறாரு, ஏப்பா இந்த படம் ஜப்பான் படம் கதைப்பா. இன்னொரு கதை சொல்கிறார், இது நார்வே படம்ப்பா. யார்? இவரும் எல்லா படத்தையும் பார்க்குறவர், அவரும் எல்லா படத்தையும் பார்க்குறவர். இவரும் கதை திருட்டு, இவரும் கதை திருட்டு. 2 கதை திருட்டு ஒன்றா உட்காந்துருக்கு. உட்கார சண்டை வந்துருச்சு. நீ ஒன்றுமே விஷயம் இல்லையே. யார் சொல்கிறான்? கமல். நான் தான் படம் இல்லைச்சானே அன்றைக்கே CD வர வச்சு பார்த்துருவேனே. நீ என்கிட்டயே நானே கதை சொல்கிறவன், என்கிட்டயே நீ கதை சொல்கிறியா? சொந்த கதை சொல்லுப்பான்னு சொன்னால் எங்கேயே திருடி கதை சொல்கிறேன். நீ சொல்லுகிற, நான் ஒரு வாரமாக பார்த்துட்டேன், நீ சொல்கிற கதை போல எங்கேயும் திருடித்தான் சொல்கிறேன். நானே பல கதை திருடுறவன். இங்கிலீஷ் கதை, ஜப்பான் கதை, பிரெஞ்சு கதை, ஆஸ்திரேலியா கதை, நார்வே கதை எல்லாம் திருடுறவன். நீ ஏன்கிட்டயே கொண்டு வந்து ரீலை ஓட்டுறிய, உன்னோட விஷயம் மேலே ஓடி போயிரு. யார்? கமலுக்கு மிஸ்கினுக்கு சண்டை வந்துருச்சு. நீ இங்கிலீஷ் திருட்டு, நானும் இங்கிலீஷ் திருட்டு. நீ ஜப்பான் திருட்டு, நானும் ஜப்பான் திருட்டு. மணிரத்னமும் திருடுறாரு, நீயும் திருடுறா, நானும் திருடுறேன். தமிழ் படத்தில் கிரியேட்டிவாக கதையை உருவாக்குங்க போயா. நீ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை போ. 2 பேரும் சண்டை, விரட்டி விட்டுறாரு. இதுதான். அப்போ யூடிவின்னு பம்பாயில் ஒரு கம்பெனி வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, முகமூடின்னு. தனஞ்சயன் 10 கோடி ரூபா படத்தை கொடுத்தாச்சு. இந்த இதில் சௌத்ரி பையன் ஜீவா தான் கதாநாயகன். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு பெரிய பில்டப் கொடுக்குறாரு மிஸ்கின். பில்டப் கொடுத்து படம் அனுமதிக்கப்பட்ட நாளை விட, அனுமதிக்கப்பட்ட பணத்தை விட பல கோடி ரூபா முடிக்கிது. சௌத்ரி என்ன பண்ண, சௌத்ரி பையன் ஜீவா இவனை வேலை வாங்க முடியல. அப்போ அந்த யூடிவி நிறுவனம், ஏப்பா ஃபஸ்ட் காப்பியே 10 கோடி ரூபாய்க்கு தரேன்னு சொன்னேன்,
இப்போ மேலும் மேலும் கோடிகளை முடிக்கிட்டே இருக்கு. நீ என்னையா டேரக்டரு, படத்தை முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி 10 கோடி தரணும் தானே சொன்னேன். 10 கோடி கொடுத்தாச்சு, ஒரு மேனேஜர் போட்டு 10 கோடி ரூபா செலவு முடிஞ்சுது. மறுபடியும் 3 கோடி செலவாயிருக்கு, படம் முடிஞ்ச பாடு இல்லை. இதை படத்தை ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்கு போனால் படம் படியான பிளாப். அதோட இந்த யூடிவி தமிழில் படம் வைக்கிறதே நிறுத்தி விட்டான். அப்போ அங்கே இருக்கிற மற்ற டைரக்டர்லாம், ஏப்பா யூடிவியை வந்து எவ்வளோ பேர் முடிக்கலான்னு பார்த்தான், நீ முடிச்சே விட்டியப்பா. ஒரு நல்ல படம், அவன் வந்து நிறைய படம் இன்வெஸ்ட் பண்ணுவான், நல்ல படம் எடுப்பான். நீ ஒரு நல்ல இயக்குனராக இருந்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பின்னு பார்த்தா யூடிவியை ஒரே படத்தில் முடிச்சு அவன் தமிழ்நாடை வேண்டான்னு கிளம்பி போயிட்டான். தனஞ்செயந்தான் அது தமிழ்நாடு பொறுப்பாளர், அவருங்க பம்பாய் போயிட்டார். ஆக ஒரு கம்பெனி முடிச்சு விட்றோன்னா மிஸ்கினை விட்டா போகுது, முடிச்சு விட்ருவேன். இப்படி சக நண்பர்களை கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு மிஸ்கினுடைய பழக்கம். இதுக்கு நடுவில் யுத்தம் செய்யணும் ஒரு படம், சேரம் தான் ஹீரோ, கல்பாத்தியாக அவர் ஏஜிஸ்னு வந்து எடுக்குது. அது அடுத்து நல்ல ஹிட். ரஜினி நல்லா பாராட்டுறாரு. அப்போ ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் ரஜினி உங்களை பாராட்டியிருக்காரு, ப்ரெஸ் மீட் உங்களை பாராட்டியிருக்கார அப்படின்னா, என்ன பாராட்டுவாரியா, நான் ஒரு பெரிய இயக்குனர், ரஜினி வச்சு படம் எடுப்பேன். ரஜினி வச்சு வேஸ்ட்டியா, ரஜினிக்கு நடிக்கவே தெரியாது. யார் சொல்கிறான்? மிஸ்கின். ரஜினி சினிமாவுக்கு லாய்க்கே இல்லை. கையும் காலம் இல்லைன்னா அவர் கதையே ஓடாது. நடிப்பு வேணும் ஐயா, ஒரு நடிகனாக இருக்கணும் ஐயா. யார்? நடன இயக்குனர் சொல்கிற வேலையை செய்கிற ரஜினி ஒரு நடிகன் அல்ல. குணச்சித்திர வேடமே ரஜினிட்டு இல்லை. ரஜினி சும்மா வந்து கால்ஷீட் கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன். யார் சொல்கிறான்? மிஸ்கின். ரஜினிக்கு தகவல் போகுது, நான் போன பிறகு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானு சக நண்பர்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறார். அப்போ கமல் தப்பிச்சு ஓடி போயிட்டார். நீ இங்கிலீஷ் திருட்டு, நான் இங்கிலீஷ் திருட்டு, நீ ஜப்பான் திருட்டு, நான். இப்போ ரஜினி சினிமாவில் கதாபாத்திரத்துக்கு லாய்க்கில்லாத ஒரு நடிகன் ரஜினி. அப்போது திரைப்படத்தில் தன்னை தவிர எவனுமே கிரியேட்டர் இல்லை. இதுதான் அவருடைய பழக்கம். ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு உதவி இயக்குநர்களை கூட வச்சுட்டு மியூசிக் அடிப்பார். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவான், கீழே போலீஸ் வந்துடும். 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் குடிக்க சொல்லுவாராம். ஏய் ஃபுல்லாக சரக்கு இருக்குடா, சரக்கு அடிச்சுட்டு காலையில் ஒரு நல்ல கதையை கண்டுபிடிங்க. 4 மணிக்கு நல்லா கோட்டோடு தூங்கிட்டு இருப்பான். 4 மணிக்கு எந்திரிச்சு பிஸ்கி போத்தலை கொடுத்து குடி. உதவி இயக்குனர் பூரா இதெல்லாம் பொறுத்துட்டு தான் உதவி இயக்குனர் இருக்கான். 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகணும். அவரோட அவ்வளோ பேர் எந்திரிச்சு வாக்கிங் வரணும். வாக்கிங் வரல, எவனோ தூங்கிட்டாங்க, ஒழிச்சுக்கிட்டான், பாத்ரூமில் போய் ஒழிச்சுக்குவானுங்களாம். அவன் அதோட ஒரு வாரம் இவரை பார்க்கவே முடியாது. நிறைய கற்றுக்க வேண்டியது வாக்கிங் போகும்போது தெருவில் தாண்டா இருக்குது, வாங்கடா. அப்போது இவர் உதவி இயக்குனராக இருந்த காலம் போய் இவர்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கிற பூரா படாத பாடுபட்டு தான் இவர்கிட்ட தொழில் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பாலா வந்து பிசாசுன்னு ஒரு படத்தை மிஸ்கினை டைரக்ட் பண்ண சொல்கிறார். அதில் என்னென்னா, பேய்னா மக்களை பயந்து ஓடுவான். நல்ல பேயெல்லாம் இருக்கியா, பேய் நன்மையும் செய்யும். இதுதான். ஆக மிஸ்கின் ஒரு பேய், இவர் எடுக்கிறதும் பேய் படம். படத்து பேர் பிசாசு. பாலா தான் தயாரிப்பாளர். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வினோதமான பழக்கம் உடையவர், சைக்கோத்தனமான பழக்கம் உடையவர். மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டால், என்னை காப்பாற்றினா, என்னை புரிந்து கொண்டா. புரிந்தவளை ஏன் டைவர்ஸ் பண்ணுறேன்? நான் வருஷத்துக்கு ஒருக்கா தான் பேசிக்குவான். ஏன் கொண்டாடினா ஏன் 10 வருஷத்துக்கு ஒருக்கா பேசிக்குவேன்? அப்போ முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான செயல்களின் ஒட்டுமொத்தம் தான் மிஸ்கின். வளர வேண்டிய ஒருவன் வளராமலே போய்விட்டான். கமலஹாசனை வச்சு படம் எடுக்கணும்னு பல பேருக்கு வாழ்நாள் குறிக்கோள். ரஜினியை வச்சு படம் எடுக்கணும்னு வாழ்நாள் குறிக்கோள். ஆனால் மிஸ்கின் ஒரு நல்ல இயக்குனராக வர வேண்டியவன். தலக்கணம், திமிரு, பண பகட்டு, இதனால் ஒரு கலைஞன் தன்னையே இழந்தார். ஒரு கலைஞன் எப்போதுமே எளிமையாக இருக்கணும். ஆனால் மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவியாக, புத்தகடையில் வேலை பார்க்குற கூட எல்லா புக்கும் படிச்சிருவான்.
நீங்கள் ஜெயகாந்தனை பெரிய அறிவாளி எப்படி சொன்னால் 24 மணி நேரம் கஞ்சா போதையிலே இருப்பார். யார்? எழுத்தாளர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் ஜனசக்தியில் அச்சுக்கோப்பாளர். அவர் பெரிய எழுத்தாளராக யார் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் கொண்டு வந்தான். அவர் பெரிய அறிவாளி ஜீவன்லாம் சொல்லவே முடியாது. ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் தான் குமுதத்தில் எழுதுவார், குங்குமத்தில் எழுதுவார், பார்ப்பன பத்திரிகைகள் பூரா எழுதுவார். எழுதுறதுக்கு ஆளே இல்லையானா எழுதுக்கு வாய்ப்பு தர மாட்டான். ஜெயகாந்தனுக்கு கூட இந்த வாய்ப்பை கொடுப்பான். ஏன்னா ஜெயகாந்தனுடைய தாய் மாமன் ஒரு பார்ப்பனர், மருமகனை ப்ரொமோட் பண்ணி விடுறார். ஜனசக்தி அச்சுக்கோப்பாளர் யார்? ஜெயகாந்தன் ஒரு பெரிய எழுத்தாளராக அறியப்படுகிறார். நீங்கள் லேண்ட்மார்க்கில் புக் செல்லர் பெரிய டைரக்டராக அறியப்படுகிறார். 2 பேருமே அளவு கடந்த திமிர். எம்ஜிஆர் ஒருக்கா ஃபோன் பண்ணுறாரு ஜெயகாந்தனுக்கு. ஜெயகாந்த மகன் இப்போ பிஆர்ஓ ஒர்க்கா அவர்தான் எடுக்க ஜெயசிம்மன் எடுக்கிறாரு. அப்பா யாரோ எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாங்களா உனக்கு? யாரோ எம்ஜிஆர். சரிப்பா என்ன பண்ணுறாரு? சேவிங் பண்ணுறாரு. சேவிங் பண்ண வரைக்கும் நான் லைனில் இருக்கேன், வந்து பேச சொல்லு. அப்போ லேண்ட்லைன் 80களில். அப்போது ஒரு எழுத்தாளர் தன்னை பற்றி ஏதாவது முரண்பாடாக எழுதிடுவான்னு எம்ஜிஆர் பயப்படுறாரு. ஆனால் ஜெயகாந்தன் சேவிங் பண்ணிட்டு வந்து எம்ஜிஆர் ஃபோன் எடுக்கிறார். இதுதான் எழுத்தாளருக்கு உண்டான தகுதி. இந்த தகுதியை எப்படி நினைக்கிறான்? தலக்கணமாக நினைக்கிறான். தலக்கணமாக நினைக்கவே கூடாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைக்கவே தலக்கணமாக நினச்சதில்லை. சிங்காரவேலர் நினச்சதில்லை. பாரதிதாசன் நினச்சதில்லை. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்கான். அதுதான் இவருடைய விஷயம். அதாவது ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒரு படம் இளையராஜாட்ட இசையமைக்கிறாரு. அப்போ மிக படம் நல்லா வந்திருக்கு, சிறப்பாக ஓடணும், சிறப்பாக இருக்குது, கதை இருக்குது, எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் தியேட்டரில் படமே ஓடலை. ஏன்? அது யதார்த்தத்தை தாண்டி கொஞ்சம் கடுமையாக இருக்குது. யதார்த்தத்தை மக்கள் வாழ்நிலையில் ஒரு படத்தை பதிவு பண்ணணும். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுக்குறது அது ஜீரணமாகுமா? பிரியாணி சத்தான சாப்பாடு தான். ஆனால் மக்களுடைய மனநிலை அப்படி இல்லை. மக்கள் எப்படி இருக்கான்? யதார்த்தமாக இருக்கான். அப்போ இந்த இவர் அடுத்து என்னென்னா 2017 துப்பறிவாளன்னு ஒரு படம் எடுக்காரு, விஷால ஹீரோவை போட்டு. இதுக்காக லண்டனில் போய் படம் எடுக்கிறாங்க. இந்த படம் லண்டனில் ஷூட்டிங் நடக்கிற பொழுது விஷாலுக்கும் மிஸ்கினுக்கு சண்டை வந்து மிஸ்கினுடைய தாயை சேர்த்து ஒரு தகாத வார்த்தையில் பேசிடுறார். எதாச்சும் பேசுகிற மாதிரி பேசிடுறார். அங்கேருந்து அப்படியே தூக்கி போட்டு வந்துடுறார். எங்கே? சென்னைக்கு வந்துடுறார். படம் அந்த துப்பறிவாளர் 2017 அந்த படம் அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த படம் இங்கே பாரதி ராஜா, பாலா, இப்படி வெற்றிமாறன் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும். நீ யார்? மிஸ்கின்கிட்ட விஷால். ஏன்னா விஷால் தான் மிஸ்கினுடைய தாயை பற்றி பேசுகிறார். இது எல்லாரும் கடுமையாக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அவனோட சமரசமாயிடுறார். யார்? மிஸ்கின். அப்போ ஒரு கொள்கை பிடிப்பே இல்லாத ஒரு நபர். நீங்கள் 2017 எல்லாம் தேர்தல் நிற்கிறாங்க. மிஸ்கின் அணி மிஸ்கின்னு விஷாலு எல்லாமே நிற்கிறாங்க. ஆனால் அதில் அதாவது எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, மிஸ்கின் மட்டும் தோக்குறார். ஏன்? சக தொழிலாளியே ஓட்டு போடல. பட தயாரிப்பாளர்களை மிஸ்கினுக்கு ஓட்டு போடல. ஏன்? வாடா அவனை இவனை தான் ஒரு பெரிய இயக்குனர்னு ஒரு திமிர், சதா யதார்த்தமாக பழகக்கூடிய அந்த நட்பு இல்லை. அதனால் இவரை தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் இவர் அணியில் எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, இவர் தோற்று போகிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர் யாருமே மதிப்பதே இல்லை. இதுதான் பிரச்சனை. 2015 ஷாம்னு ஒரு படம், ரகுநந்தன் 1 கோடி ரூபா கொடுக்குறாரு ஷாம கதாநாயகனாக சொல்லி. அந்த 1 கோடி ரூபா இன்னைக்கு வரைக்கும் படம் எடுக்கவே இல்லை. அது என்னன்னா கதாநாயகனை ஆக்க சொல்லி 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு மோசடி செஞ்சுட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த புகார் இருக்குது. 1 கோடி திருப்பி கொடுக்கல. 1 கோடியை
திருப்பி கொடுக்கல. அப்போ மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் நாணயம் இல்லாதவர், நம்பிக்கை இல்லாதவர், மோசடிக்காரர், நம்பிக்கை துரோகின்னு பட்டம். நீங்கள் அந்த அந்த நேரத்தில் திரைப்படத்துறை பூராம இந்த ஷாம் படம் வெளியே வரல, என்னை ஏமாற்றிட்டான்னு எல்லா பக்கம் புகார். நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், கதை வசனம் எல்லா சங்கமும். ஆனாலுமே மிஸ்கினை அசைந்தே கொடுக்கல. அப்புறம் அடுத்து ஒரு என்னென்னா, ஒரு பெரிய இயக்குனர் இவர்கிட்ட உதயநிதியை ஒரு படம் பண்ணி தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய ஹிட்டு படம் கொடுக்க சொல்லி ஒரு 20 கோடி ரூபா பட்ஜெட், பிரம்மாண்ட பட்ஜெட். திமுக குடும்பமே மிஸ்கின்ட்டு அனுப்புது. இவர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார் உதயநிதியை. நீங்கள் இவரே முடி வெட்டுறாரு. யாருக்கு? உதயநிதிக்கு. இல்லை ஹேர் கட்டர் வர சொல்லி, இல்லை நீ நான் வெட்டுறேன், குண்டக்க முண்டக்க வெட்டுறாரு. நிர்வாணம் படித்து ஃபோட்டோ எடுக்கிறார். யாரை? உதயநிதியை. அப்போ அந்த படத்துக்கு பேர் சைக்கோ. படத்துக்கு பேர் சைக்கோ. ஃபோட்டோ ஷூட்டை 15 நாள் நடக்குது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு, லுங்கியை கட்டு, டவுசரை போடு. உதயநிதி பார்க்குறாரு, இந்த ஆள் என்ன செயல்பாடுகள் பூராமல். படம் பேர் சைக்கோ, டைரக்டர் சைக்கோவாக இருக்கார, நடிகரான நம்மளே சைக்கோ ஆக்கிடுவார். படமே வேண்டாம், தப்பிச்சு ஓடி போயிட்டார். யார்? உதயநிதி. அப்போ இவரை பொறுத்த வரை தனக்கு எது தோன்றுகிறதோ அது சமூகம் விரும்பும், மக்கள் விரும்புவெல்லாம் பார்க்கறது இல்லை. தனக்கு பிடிச்சா அது முயலுக்கு 3 கால். மிஸ்கினை வளராததுக்கு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, தன்னை ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவியாக நினைத்து கொள்வது. அறிவுஜீவி தன்னை அறிவுஜீவின்னு சொல்லவே மாட்டான். நிறை கூட தழும்பாது. ஆனால் மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் மிஸ்கின் யார்கிட்டையுமே நட்பாக இல்லை. நீங்கள் தேர்தல் நின்று ஓட்டு போடல எவனுமே, அப்போ ஒன்று அங்கீகரிக்கலைன்னு தானே அர்த்தம். ஒரு நிகழ்ச்சி, பாக்யராஜ் ரொம்ப சீனியர். பாக்யராஜ் பக்கத்தில் உட்காந்துருக்கார். ஒரு சினிமா டீசர் வெளியீட்டு விழா. கால் மேலே காலை போட்டுட்டு பாக்யராஜ் மேலே கால் படுது, காலை ஆட்டுறாரு. பாக்யராஜ் எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காந்துட்டார். ஒரு சாதாரண ஒரு நடைமுறை. நீங்கள் பாக்யராஜ் எம்ஜிஆர் காலத்திலே சினிமாவுக்கு வந்தவர். ஏன் சாதாரணமாக உட்கார்ந்தா என்ன? தன்னை ஒரு பெரிய ஆல்பர்ட் ஹிச்காக், மார்லன் பிராண்டோ, இவங்கெல்லாம் ஹாலிவுட் நடிகர்கள். சீன் கேனரி, ரோஜர் முர், சில்வர் ஸ்டார் ஸ்டெல்லோன், இந்த ரேஞ்சில் தன்னை நினச்சிக்கிறது. இப்போ சீந்துவார் இல்லாமல் பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆரை கடைசி காலத்தில் படம் ஓடலை. நவரத்னம் ஓடலை, மீனவ நண்பன் ஓடலை, பல படம் ஓடலை. 5-6 படம் எடுத்தார். எம்ஜிஆருக்கே தான் நிலைமை. அப்போ மிஸ்கினை பொறுத்த வரை தன்னை மிகப்பெரிய சத்யஜித்ரே இப்படியான ஒரு கனவுலகில் வாழுகிற ஒரு கற்பனை மனிதர். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.